அஸ்ஸலாமு விவசாயம் பைசானா நம்ம இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அண்டர் டேட் சேலரியில் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் சிக்ஸ்த் ஒன் பார்க்க போகிறோம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் எம்ப்ளாய்ட் இன் லிமிடெட் கம்பெனி ஆன் அ பேசிக் salary of rupees 10,000 per month in Delhi is getting DA of rupees 1,000 per month. The company paid annual premium of rupees 10,000 to LIC premium on the policy of rupees Mr. X. Mr. X two children are getting free education in a school owned by the company. The cost of education per child per month is rupees 800. He was also provided unfurnished house whose fair rental value is rupees 1,000 to 12,000. Find out X taxable salary for assessment year 2024 to 25. மிஸ்டர் எக்ஸோட டாக்ஸபிள் சேலரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு அவரோட பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட டிஏ எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா கம்பெனி ஆனுவல் ப்ரீமியம் பே பண்ணது எல்ஐசி பாலிசிக்காக. அதாவது எல்ஐசி ப்ரீமியம் பெய்டு பை த எம்ப்ளாயர் இஸ் டாக்ஸபிள். எம்ப்ளாயர் பே பண்ணாங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து டாக்ஸபிள். அதுக்கப்புறமா வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அது ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் பர் சைல்டு பர் மந்த் எவ்வளோ சொல்கிறாங்க 800. அதாவது நமக்கு எவ்வளோ வந்து அலோவபிள் வந்துச்சுன்னா 100 இன்ட்டு 12 இன்ட்டு 2 சைல்டு. அதாவது ஒரு சைல்டுக்கு 100, ரெண்டு சைல்டுக்கு 200 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ப்ரொவைடட் அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். அதாவது அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்களோ அதோட பாப்புலேஷன் வச்சு தானே. இப்போ இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? டெல்லி. ஸோ டெல்லி இஸ் அசியூம் டு பி மோர் தென் 40 lakhs ஆஃப் பாப்புலேஷன். அப்போ மோர் தென் 40 lakh ஆஃப் பாப்புலேஷன்னா 10% வச்சு பண்ணுவோம் ஆர்எஃப்ஐ வேல்யூவில். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க சம்குள்ளே போகலாம். Some computation of taxable salary of Mr. X for the previous year 2023 to 24. Particulars amount. Salary எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 10,000 per month. ஸோ 10,000 into 12 1,20,000. T8,000 கொடுத்துருந்தாங்க per month into 12 12,000. நெக்ஸ்ட் வந்து ஆர்எஃப்ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேலரி, டிஏ, ஃபார்மிங் பார்ட், போனஸ், ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ். இங்கே என்ன இருக்குது? நமக்கு வெறும் சேலரி மட்டும்தான் இருக்குது. ஸோ சேலரி 1,20,000. 1,20,000ல டெல்லியோட பாப்புலேஷன் மோர் தென் 40 lakh அப்படின்றதுனால 10%. ஸோ 1,20,000ல 10% பண்ணோன்னா நமக்கு வந்து 12,000 வரும். ஆர்எஃப்ஐ 12,000. எல்ஐசி பாலிசி 10,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 10,000. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா வர வேல்யூ தான் நமக்கு கிராஸ் சேலரி. அதுக்கடுத்து லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. ஸோ இதில் எல்லா கிராஸ் சேலரி 1,54,000 இருக்கா. அதில் வந்து 50,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வரதான் நெட் சேலரி ஆன் டாக்ஸபிள் சேலரி 1,04,000 வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 7th sum. Mr. Vishwanathan is employed at Mumbai. His particular of income for the assessment year 2024 to 25 are as follows. Basic salary rupees 8,000 per month. DA rupees 2,000 per month. 40% computed for retirement benefits. Bonus rupees 8,000 per annum. Commission rupees 4,500 per annum. Entertainment allowances rupees 500 per annum அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்எஃப்ஏ ஆஃப் ஃப்ரீ ஹவுஸ் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் rupees 40,000 per annum. வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைடட் rupees 20,000. ஃபைண்ட் அவுட் த இன்கம் ஃப்ரம் சேலரி. மிஸ்டர் விஸ்வநாதன் கிவ் த நெசசரி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அது இந்த சம்க்கு போடுற தேவையானது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்லையும் ஆர்எஃப்ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மும்பையில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ மும்பையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மோர் தென் 40 lakhs தான் வந்து பாப்புலேஷன். அப்படின்னா நம்ம 10% எடுத்துப்போம். ஓகேயா? அதாவது ஆர்எஃப்ஐ எப்படி கண்டுபிடிப்போம்? பேசிக் பே ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் கமிஷன் ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16ல இதை இன்க்ளூட் பண்ணுவோம். இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால இதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம 7th sum பார்க்கலாம்.
computation of taxable salary of Mr. Vishwanathan for the previous year 2023 to 24. Particulars amount salary rupees 8,000 into 12 96,000, DA 2,000 into 12 24,000, bonus 8,000, commission 4,500, entertainment allowances 500 into 12 6,000. RFA calculate பண்ணாதான் basic salary DA ஃபார்மிங் பார்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்களா அது எல்லாமே போட்டு கால்குலேட் பண்ணுவோம். RFA calculation salary 96,000, DA வந்து அதாவது நமக்கு வந்து 24,000 இருந்துச்சா 24,000ல 40% 9,600 ப்ளஸ் 8,000 போனஸ் ப்ளஸ் கமிஷன் 4,500 ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 6,000 டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா 1,24,100 வருது. இதில் 10% 12,410. இதுதான் ஆர்எஃப்ஏயோட வேல்யூ. RFA வேல்யூ எழுதியாச்சு. காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் 20,000 இருந்துச்சு. 20,000 into 10% 2,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா அமௌண்ட் காலம்ல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணோம்னா வர வேல்யூ தான் நமக்கு கிராஸ் சேலரி 1,52,910. இதுல வந்து லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. இதுல 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா வரதான் நெட் சேலரி ஆல் டாக்ஸபிள் சேலரி 1,02,910. இதுதான் வந்து 7th sumோட ஆன்சர். 8th sum, Mr. Raman is an employee of private company in Chennai. He supplies you the following particular of his income. Basic salary rupees 20,000 per month, DA 50% of salary, 50% DA entered into pay for service benefit. Marriage allowances rupees 6,000 per month. Education allowances rupees 270 per month. Allowances at rupees 90 per child. Bonus 1 month salary 20,000. Entertainment allowances rupees 1,200 per month. He and his employer contribute at 60% of salary to RPF separately. During 23 to 24, he received 2-month basic salary as an advance, which was included in the income of previous year 2023 to 24. Is provided rent-free house owned by the employer. He also received a fixed medical allowances of rupees 300 per month. Amount spent on medicine rupees 4,500 during the year. Calculate his salary income for the assessment year 2023 to 24. Assessment varadu previous year 23 to 24. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வான்ஸ் சேலரி அதாவது he had received 2-month basic salary as an advance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஆர்எஃப்ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னை பாப்புலேஷன் மோர் தென் 40 lakhs, ஸோ 10% வச்சு பண்ணுவோம் ஆர்எஃப்ஏல. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அலவன்சஸ்க்கு வந்து பர் சைல்டு வந்து 100 rupees. அதுதான் இங்க வந்து 90 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நம்ம எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் salary of Mr. Raman for the previous year 2023 to 24. Salary 20,000 per month, so into 12 பண்ணனா 2,40,000. நெக்ஸ்ட் DA வந்து என்னன்னா 2,40,000 சேலரியில 50%, so 2,40,000 into 50% 1,20,000. Marriage allowances 600 per month into 12 7,200. Education allowances 270 into 12 months. எவ்வளோ அமௌண்ட் 3,240 மைனஸ் எக்ஸாம்டட் நமக்கு எவ்வளோ எக்ஸாம் பண்ணலாம் 100. ஆனால் இவங்களே 90 rupees தான் பண்ணுறாங்க. ஸோ விச் எவர் இஸ் ப்ளஸ் 90, அதனால நம்ம எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து 90 எடுத்துக்கிறோம். 90 into 12 into 2 childrensக்கு பண்ணனா 2,160 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா நமக்கு வர வேல்யூ 1,080. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அலவன்சஸ் 300 into 12 3,600. போனஸ் 20,000. அதுக்கப்புறமா என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 1,200 per month, ஸோ இன்ட்டு 12 பண்ணால் 14,400. அதுக்கடுத்து ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூட்டட் பை த எம்ப்ளாயர் வந்து 16% ஆஃப் சேலரி. சேலரி நமக்கு எவ்வளோ 2,40,000. 2,40,000ல இன்ட்டு 16% பண்ணோன்னா நமக்கு வர வேல்யூ தான் வந்து
48,000. நெக்ஸ்ட் வந்து exempted எவ்வளோ பர்சன்டேஜ், நமக்கு exempted வந்து 12% ஆஃப் salary. ஸோ 12% ஆஃப் சேலரியில வந்து salary ப்ளஸ் டிஏ, டிஏல என்ன சொல்றாங்க, டிஏல 50% வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பெனிஃபிட். அப்போனா 1,20,000ல இன்டூ 50% பண்ணோம்னா நமக்கு வரது 60,000. 60,000 ப்ளஸ் சேலரி 2,40,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வர வேல்யூ 3 lakh. இந்த 3 lakhல இருந்து 16%, இந்த 3 lakhல இருந்து 12% எடுக்கிறாங்க. ஃபார்மிங் பார்ட் தானே எடுப்போம், அதனால 48,000 அதுக்கப்புறமா 36,000. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 12,000. அதுக்கடுத்து அட்வான்ஸ் சேலரி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 2 months அட்வான்ஸ் சேலரி. ஸோ 20,000 இன்டூ 2 போட்டால் 40,000. ஆர்எஃப்ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, சேலரி, அதுக்கப்புறமா டிஏ, ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ். சேலரி 2,40,000, போனஸ் வந்து டிஏ 1,20,000 இன்டூ 50% பண்ணனா 60,000 ப்ளஸ் 7,200 மேரேஜ் அலவன்சஸ் ப்ளஸ் எஜுகேஷன் அலவன்சஸ் 1,080 ப்ளஸ் மெடிக்கல் அலவன்சஸ் 3,600 ப்ளஸ் 20,000 போனஸ். அதுக்கப்புறமா வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 14,400. இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ 3,46,280. இதுல நம்ம 10% பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ 34,628. இதுதான் நமக்கு டாக்ஸபிள் ஆர்எஃப்ஏயோட வேல்யூ. ஆர்எஃப்ஏ வேல்யூ 34,628 போட்டாச்சா. இப்போ நம்ம எல்லா அமௌண்ட் காலம்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வரது தான் கிராஸ் சேலரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கிராஸ் சேலரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16. செக்ஷன் 16 டிடக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஏன்னா இவர் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டனால நம்ம என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் எடுக்க மாட்டோம், வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் தான் 50,000 மைனஸ் பண்ணோம். 4,92,908ல 50,000 மைனஸ் பண்ணனா 4,42,908 வரும். இது வந்து நெட் சேலரி ஆர் டாக்ஸபிள் சேலரி. இவ்வளோதான் 8 சம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.